என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாய். என் குழந்தையே, உனக்கு செய்வினைகளை செய்தவர் இப்பொழுது உன்னை பற்றிதான் யோசித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இப்பொழுது வாழ்க்கையின் மீது பயம் வந்து விட்டது. தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்கின்ற மரண பயமும் சேர்ந்து வந்து விட்டது. இந்த அளவிற்கு உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படி இவர்களுக்கு இது போன்ற பயம் வந்தது? அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து இவர்களை மேலும் மேலும் துன்பப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் உனக்கு எத்தனையோ விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கின்றேன். பல பய உணர்வுகளையும் உனக்குள் தந்திருக்கின்றேன். சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு மரண பயம் வந்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இது போன்று செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணங்களாக மாறி இருக்கின்றது. என் குழந்தையே, ஏதோ ஒரு சம்பவம் நேற்றிரவு நடந்திருக்கிறது. அதன் பிறகுதான் உனக்கு செய்வினை செய்தவர்கள் இப்பொழுது பயந்து ஒடுங்கி இருக்கிறார்கள். மரண பயத்தோடு இனி உன்னை எக்காலத்திலும் தொந்தரவுகள் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் உருவாகி இருக்கின்றது. என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில்? செய்வினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார்? இவர்கள் செய்த இந்த செய்வினையினால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நின்றவர்கள் அல்லவா? எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும், எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க வேண்டும், நீ சிரிக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கும் பொழுது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் தான் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய். எல்லா கஷ்டங்களையும் தாண்டித்தான் நீ இந்த வாழ்க்கையை இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உடனிருப்பவர்கள் செய்த துரோகமும் உடனிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டமும் நிச்சயமாக உன்னை எந்த அளவிற்கு வேதனையில் ஆளாக்கியது என்பது உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை அதை நீ உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கின்றாய். எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு எங்கும் விலகிச் செல்வது கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன் கருப்பன் உனக்கு எடுத்து சொல்ல எந்த நேரத்திலும் தயாராகத்தான் இருக்கின்றேன். நான் ஒரு நொடி பொழுதிலும் உன்னை விட்டதும் இல்லை, உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை. நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை நல்ல செயல்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாயல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது கருப்பன், உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக சாதித்து கொடுக்காமல் எங்கு போய் விடுவேன். செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களை எல்லாம் இந்த கருப்பன் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடுவேனா என்ன? ஒருவருக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதனை தடுத்து நிறுத்துவதோ அல்லது செய்யாதே என்று சொல்வதோ கருப்பன் வேலை அல்ல. ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்குத்தான் செல்கிறார்கள் என்பதனை நாமும் பார்க்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலேயே தடை சொல்லிவிட்டோமானால் இவர்கள் எப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டவர்கள், இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் செய்யும் பொழுது அப்பன் தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் உட்வாழ்க்கையில் அது வந்து சேராமல் இருக்க கருப்பன் அத்தனை பாதுகாப்பையும் உனக்கு உருவாக்கி இருந்தேன் என்பதுதான் உண்மை. அப்படி நான் உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாயிருந்திருக்கும். என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள். என்றோ உனக்கு துன்பங்களை கொடுத்து என்றோ உன்னை இந்த வாழ்க்கையின் ஓரத்திற்கே அழைத்து சென்றிருப்பார்கள். ஆனால் நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதுவெல்லாம் உனக்கு சரியாகத்தான் கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் தானே நின்று கொண்டிருக்கின்றது. எதுவுமே உன் இல்லத்திற்குள் நெருங்க உன் அப்பன் அனுமதிக்கவில்லை என்பதனால் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நல்லது நடந்திருக்கின்றது. உன்னை அழிக்க நினைத்ததும், உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்ததும், வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைத்ததும் இப்பொழுது உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. உன்னை நோக்கி வந்த செய்வினைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு இந்த கருப்பன் அத்தனை செய்வினைகளையும் ஒன்று சேர்த்து செய்தவர்களுக்கே திரும்ப அனுப்பி இருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் பொழுது அது மீண்டுமே அவர்களுக்கே திரும்பச் செல்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கும். செய்வினை செய்தவர்களை சென்று சேர்ந்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும் பொழுது இனி ஒருபோதும் அவர்களால் இந்த வாழ்க்கையில் திரும்பிவிட முடியாதபடிக்கு பல கஷ்டங்கள் அவர்களை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டிருந்தால் உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்பொழுது உனக்கு என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை, இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர வேண்டும். உன்னோடு அப்பன் இருக்கும் பொழுது இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது என்பது உண்மைதானே? அப்படியானால் நேற்றிரவு இந்த செய்வினைகளை விரட்டி அடித்த இந்த கருப்பன் மீண்டும் உன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன். செய்தவருக்கே அது திரும்பச் சென்று இப்பொழுது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டி இருக்கிறது. ஆனால் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை இது நாம் செய்த செய்வினைதான் நமக்கே திரும்ப வந்திருக்கிறது என்று. ஆனால் அது கொடுத்த தண்டனையும் அது காட்டிய பயமும் அவர்களுக்கு உணர்த்தி விட்டது இது அவர்கள் அனுப்பியதுதான் என்று. ஏனென்றால் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த செய்வினை அவர்களுக்கு செய்து விட்டது என்பதுதான் உண்மை. மரண பயத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்தது தெரியுமா?
உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுதும் ஒரு துளியேனும் அவர்கள் யோசிக்கவில்லை, நாம் இது போன்று செய்கிறோமே, இதனால் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகுமே, இவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்களே என்பதனை பற்றி எல்லாம் இவர்கள் சிந்திக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அடுத்தவர்கள் வாழ்க்கை அழிந்தாலும் நமக்கென்ன என்று இவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் தானே தெரியும், நாம் மற்றவர்களை கணக்கில் கொள்ளாமல் செய்த விஷயங்கள் இப்பொழுது எப்படி நம் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று. என் குழந்தையே, இந்த நேரத்தில்தான் நீ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களின் மீது நீ இரக்கப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? தெய்வமாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அவர்களுக்கு செய்திருக்கின்றது. இதை செய்தது உன் கருப்பன் நான் மட்டுமல்ல. என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம், நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வங்கள் என்று யாரெல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நிற்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்த விஷயம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருந்த பல பிரச்சனைகளை இத்தனை நாளும் வேடிக்கை பார்த்தவர்கள் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை ஒரே அடியாக விரட்டி அடிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும். இனி ஒருபொழுதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது. இனி ஒருபொழுதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது. இனிமேல் கனவிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்கக்கூடாது என்பதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த வேலை நடந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, இப்போதைக்கு உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்த ஒருவரின் ஆட்டம் அடங்கி இருக்கின்றது. நான் உன் அப்பன் இதனை செய்துவிட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அதனால் செய்வினைகள் இருப்பதாக நினைத்து இனி வருத்தப்படாதே. ஒருவேளை இனி வேறு யாரேனும் ஒருவர் உனக்கு இந்த செய்வினைகளை மீண்டும் செய்ய துணிந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு உன் இல்லத்தின் வாசலில் அந்த செய்வினைகள் நிறுத்தி வைக்கப்படும். அது உச்சத்தை தொடும் பொழுது அந்த செய்வினை இனிமேல் அழித்தே தீர வேண்டும் என்ற உச்சத்தில் நிற்கும் பொழுது அதை செய்தவர்களுக்கே உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற தெய்வங்கள் திரும்ப அனுப்பிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை. ஒரு செய்வினை உன்னை தேடி வருகிறது என்றவுடன் அதை இல்லை என்று நான் ஒருபோதும் மறுப்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களுமே இது போன்ற இவர்களால் தான் உனக்கு நடக்கின்றது. ஆனால் அப்பன் இருக்கும் பொழுது அதை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கே திரும்ப அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில், உன்னோடு இந்த கருப்பன் நான் பயணிக்கின்ற இந்த தருணத்தில் எதற்கும் என் பிள்ளை பயப்படக்கூடாது. எந்த விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை தரக்கூடாது. நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு வந்துவிட்டதாக நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு நடக்கின்ற எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய். இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட மாட்டாய். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்காகவும் தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்லதொரு நேரத்தை நான் என்றும் என்றென்றும் உனக்கு உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறேன். நல்லதொரு மாற்றங்கள் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும்.
உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் செய்தவனுக்கே மரண பயத்தை காட்டி கொடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். கருப்பன் வெற்றியை பெற்று விட்டான் என்று அர்த்தம். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.